ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியர் ரியாக்ஷன்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு ட்ரெய்லர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ வந்து ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியர் ரியாக்ஷன்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ட்ரெய்லர் வந்து பார்க்குறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அரண்மனை சீரீஸில் நெக்ஸ்ட் சீரீஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு, அதாவது அரண்மனை 4 வந்தாச்சு. ஸோ அதோட ட்ரெய்லர் தான் வந்து பார்க்குறோம். நோ டீசர், நோ ஃபர்ஸ்ட் லுக், ஒரே ஃபர்ஸ்ட் லுக் மட்டும்தான் வந்துச்சு. டீசர்லாம் ஒன்றும் வரல, ஒரு சாங்கும் வரல. அவசரமாக ட்ரெய்லர் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க போல். ஸோ அந்த ட்ரெய்லர் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டைமும் அரண்மனை சீரீஸில் ஒவ்வொருத்தரும் ஆட் ஆகிட்டு போவாங்க. ஃபஸ்ட் டைமில் சந்தானம், செகண்டில் வந்து இவர் யோகி பாபு, அப்புறம் சூரி, இல்லை தேர்டில் தான் யோகி பாபு, செகண்டில் சூரி, அதுக்கப்புறம் தேர்டில் வந்து யோகி பாபு அண்டு மனோபல காமெடி. இதில் வந்து விடிவி கணேஷோட விடிவி கணேஷ் ப்ளஸ் யோகி பாபு காமெடிக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ பார்ப்போம். இதில் வந்து லாயராக வந்திருக்காருங்க. ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கெட்டப் வராருல, டேரக்டருக்கு அப்புறம் இன்னொரு சீனில் வந்து நடிப்பாங்க, அந்த மாதிரி இதில் லாயர் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் புதுசாக நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெடி 1 2 3. டாக்டர் இசி சண்முகம் நலாசியுடன். நீங்க பாருங்க சார், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. அதை நினைச்சு காட்டுக்குள்ள போனவரு நெஞ்சுவலி வந்து இறந்துட்டாரு. என்னடா கோவத்துல உங்க தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களே பண்றாங்க. தங்கச்சி சாவு தற்கொலை இல்ல. இந்த பார், வக்கீல்னா உன் வேலையை கோர்ட்ல வச்சுக்கோ. என் தங்கச்சி தூக்கில் தொங்கின அதே நேரத்தில் அவளை வெளியில பார்த்ததா சொன்னாங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இதுலேயும் ஒரு கண்டிப்பாக சாமி பாட்டு என்னமோ தப்பா இருக்கு. விண்டேஜ் நடக்கிற மாதிரி இருக்கு. இதே ஆளை அன்னைக்கு உங்க தங்கச்சி இடத்துல மார்ச்சரில் பார்த்தேன். கருடன் என்னையா சொல்றான் அந்த சாமியாரு? ஏதோ பாக்குன்னு ஒரு பேயை பத்தி சொல்றாரு சார். இது நைட்டு நம்ம சக்தி ரூம்ல ஒரு உருவத்தை பார்த்தோம். ஏதாவது செஞ்சு உங்க சக்தியால அந்த பாக்க கட்டுப்படுத்த வேண்டியது. ஏற்கனவே 2 உயிர் எடுத்ததுனால இப்போ பலமாயிடுச்சு. இனி மனித சக்தியால அது கட்டுப்படுத்தவே முடியாது. தெய்வ சக்தியால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். நீங்க சொன்னதுதான் சார் கரெக்ட். அந்த சாமியார் தான் ஏதோ பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி என்னவோ நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது. திருவலா அன்னைக்கு 3 பேர் ஆத்மாவை அபகரிச்சுட்டா அப்புறமா துஷ்ட சக்தி மாபெரும் சக்தியா மாறிடும். இது கொஞ்சம் இது பயமாக இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்குறப்ப. இந்த டீமை வச்சு ஈ கூட ஓட்ட முடியாது. எங்கிருந்து பேய் ஓட்டுறது? ஆமா, இந்த பேய் பேர் என்ன சொன்னீங்க? சொல்லியே வரும். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்னா நம்மளோட ஹிப்ஹாப் தமிழா. அதே மாதிரி பாட்டுக்கு வந்து இது ஒரு குறை இருக்காது. ஒரு பாட்டு வந்து ஒரு பார்ட்டி சாங்காக இருக்கும், அதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஒரு சாமி சாங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளாம் ஆல்ரெடி ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சு தான். ஸோ ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 3 விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் 3 கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப. ட்ரெய்லர் பார்க்குறப்ப அதில் கொஞ்சம் ரிலேட்டபுளாக நிறைய விஷயம்லாம் காட்டியிருந்தாங்க இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து இந்த சந்தோஷ் சீன்லாம் அது வந்து ரொம்ப விண்டேஜில் நடக்கிற மாதிரி எடுத்துருப்பாங்க கூட. நல்லாவே தான் இருந்துச்சு. அதே மாதிரி யோகி ப்ரோ ப்ளஸ் விடிவி அவங்களோட காம்போவில் வந்து காமெடி வந்து எந்த அளவுக்குன்னு தெரில. போன டைம் வந்து மனோபாலா சார் வந்து நான் இந்த பீரியட் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அரண்மனை 3ல் வந்து அவர் வந்து ஒரு குட்டான கேரக்டர் நடிச்சிருந்தார். சூப்பரான ஒரு கேரக்டர் இருக்கும். அவர் வந்து மிஸ் பண்ணோம் இந்த மாதிரி மூவிஸில். அரண்மனை வெப் சீரிஸ், அரண்மனை சீரீஸில் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா எல்லா படத்துலையும் அவர் இப்போ சுந்தர்சி படத்தில் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக ஒரு ஏதாவது ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக என்ன நம்ம வீடியோ பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Thank you friends. So next video, let's play from Pure Reactions.